வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இடெக் கேஎம்ஜி. இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம இந்த மொபைல் சார்ஜரை ரிப்பேர் பண்ண போகிறோம். புதுசாக வந்த நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் இருக்க ஆகுங்கிற பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைல் சார்ஜர் வந்துட்டு நாங்கள் இரும்பு கடையிலேருந்து எடுத்தோம். பார்க்க கண்டிஷன் நல்லா இருக்குன்னு நாங்கள் எடுத்தோம். ஒரு வேலை செய்தால் நம்ம இப்போ பார்க்கலாம். என்கிட்ட ஒரு பட்டன் ஃபோன் இருக்குது. வேலை செய்யலை. இப்போ நம்ம இந்த சார்ஜரை பிரித்து பார்க்கலாம். இப்போ இதை காட்டினா இப்போ அந்த போர்டு தெரியும். இதை பார்த்தாவே தெரியுது என்ன ஆயிருக்கு அப்படின்னு. இங்கே ஒரு ரெசிஸ்டர் ஒன்று எரிஞ்சிருக்கு. இங்கே இருந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரை காணோம். இப்போது நம்ம இதை வந்து ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கே முன்னாடி இந்த போர்டு வேறு எதுவும் ஷார்ட் சர்க்கியூட் எதுவும் ஆயிருக்காங்கிறத பார்ப்போம். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம இந்த ரெக்டிஃபையரையும் இந்த ரெசிஸ்டரையும் மட்டும் மாட்டிடுவோம். நான் வந்துட்டு இந்த சின்ன சின்ன போர்டுக இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன ரெக்டிஃபையர் பழைய போர்டு இருக்க ரெக்டிஃபையர் இருக்குன்னா இதை போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன போர்டு இருந்தால் அதை வந்து எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரை ப்ராப்பராக பார்த்து சார்ஜிங் வச்சாச்சு. இனி அடுத்து இந்த ரெசிஸ்டர், அதாவது ஃபியூச்சபிள் ரெசிஸ்டரை நம்ம இப்போ மாட்டுவோம். இதுவும் அதே மாதிரி இந்த பழைய போர்டு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக வந்து சார்ஜிங் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இதை இப்படியே வச்சு ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு மொபைல் சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். இப்போது நமக்கு வந்து சார்ஜ் ஆகலை. இப்போ எதுக்கும் நம்ம இதை செக் பண்ணி பார்த்துடலாம் அவுட்புட் வருதான்னு. DC 20 வச்சுட்டு இங்கே வைக்கலாம் ப்ராபை. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 5 volt கரெக்டாக அவுட்புட் வருது. அப்போ நமக்கு ப்ராப்ளம் இந்த கேபிளாக இருக்குது. இதை மட்டும் மாற்றினா சரியாக போயிடும். ஆனால் நான் வந்து இதை வந்து ஃபோன் சார்ஜ் போட யூஸ் பண்ண போகிறது இல்லை. அதனால இந்த கேபிள் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த வயரை வெட்டியாச்சு. இப்போ இந்த சார்ஜரை மறுபடியும் நம்ம செக் பண்ணலாம். நல்லா வேலை செய்யுது. இப்போ நம்ம இந்த சார்ஜரை திருப்பி மாட்டிடலாம். நான் இந்த சார்ஜரை ஃபோன் சார்ஜ் பண்ண யூஸ் பண்ண போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு பவர் சப்ளையாக யூஸ் பண்ண போகிறேன். இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு சார்ஜரை ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பதிவு பண்ணுங்கள்.
நான் அதை பார்த்து உங்களுக்கு நான் ரிப்பேர் பண்ணுறேன். நம்ம சேனலே ஒரு கம்யூனிட்டி நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த கம்யூனிட்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை என்கிட்ட கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு பெல் கணக்கு பண்ணுங்கள், ஆகுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.